இயற்கை நமக்கு செய்த சதி. நீங்கள் செய்த தவறு இல்லை. மாற்றுத்திறனாளியாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் காரணம் அல்ல. இயற்கை நமக்கு செய்த சதி. அதில் இருந்து மீண்டு எழுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், அதற்கு முன்னாலே நம்முடைய தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு கை கொடுத்தார்கள். அதற்கு முன்னாலே பார்ப்போம் என்று சொன்னால் ஊனமுற்றவர் என்று சொல்லி நம்மை சிறுமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அதை மாற்றியவர் கலைஞர் அவர்கள். உங்களை மாற்றுத்திறனாளி என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களை யாரும் அவமானப்படுத்தாமல் மரியாதையாக நடத்தக்கூடிய, அந்த சமூகத்திலே மரியாதையாக நடத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எனக்கு நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு வலது கையிலே கொஞ்சம் ஊனம். ஆனால் பார்ப்போம் என்று சொன்னால் இடது கையாலே நம்ம விட ஏமாற்றுவார். எங்க ஊர் என் ஃப்ரெண்டு தான். வலது கையால் அவரை எழுத முடியாது. இடது கையால் நம்மளோட வேகமாக எழுதுவார். அப்ப மாற்றுத்திறனாளிகள் நினைத்தால் அவர் ஒரு பகுதி மூலமானால் இன்னொரு பகுதி அதை செய்யக்கூடிய ஆற்றலை பெறும். நேற்று பேப்பரில் பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்றே அடி உயரம் இருக்கிற ஒருவர் பிஏ படிப்பு கொடுத்திருக்கிறார். பள்ளிக்கூடத்து போவதை கேவலமா, காலேஜுக்கு போவதை கேவலமா நினைக்கவில்லை. இங்கே நம்முடைய திமுக அவர்கள் இங்கே பேராசிரியராக இருக்கிறார்கள். ஊனமாக இருப்பதை அதை மறந்து நாம் மாற்றுத்திறனாளி என்று நினைத்து நாம் முன்னேறுகிற பாதையில் போகிற நேரத்தில் இந்த அரசாங்கம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி, மனிதநேயம் மிக்கமுள்ள நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள், உங்களுடைய சகோதரராக இருக்கிறார்கள், உங்களுக்கு வேண்டிய பணியை அவர் செய்வார்கள். இந்த பகுதி மக்களுக்கு தம்பி சேகர் பாபு அவர்களுக்கு உண்மையாக இருப்பாங்க சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அவர்கள் நன்றி. கொஞ்சம் இந்த பெனிஃபிஷியரி மேலே வரது வழி விடுங்க. கொஞ்சம் இறங்க, இங்கே இருக்கிறவங்க தயவுசெய்து இறங்க, கொஞ்சம் இறங்க. கொஞ்சம் அவங்க வர்றவங்களுக்கு வழி விடுங்க. ஐயப்பன் இவங்க இந்த பக்கம் வழி விட சொல்லுங்க. அவங்க வர சொல்லுப்பா.